Hi guys, இந்த வீடியோல Photoshop மூலமா நம்ம இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி blur பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ உங்க இமேஜை ட்ராக் பண்ணி Photoshopல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கீ பிரஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ டூல் பாக்ஸ்ல மூணாவதா லேசர் டூல் இருக்கும். அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்ல பாத்துட்டீங்கன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ குயிக் செலக்ஷன் டூலை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஓவர்லேங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஷோ எட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணுங்க. ஸோ நம்ம எட்ஜஸை இனி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ரேடியஸ் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் செலக்ட் ஆகாத இடத்த பார்த்து ஜூம் பண்ணிக்கோங்க. ரிஃபைன் எட்ஜ் டூலை கிளிக் பண்ணி செலக்ட் ஆகாத ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் அவுட்புட் செட்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா டீகண்டமினேட் கலர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவுட்புட் டூவில் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து அன்விசிபிள் பண்ணிடுங்க. ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி லேயர் மாஸ்க் இமேஜை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஹேரில் இமேஜோட பேக்ரவுண்டும் சேர்ந்து செலக்ட் ஆயிருக்கு. ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்ல பாத்துட்டீங்கன்னா மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஓவர்லேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பிரஷ் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் ஒயிட் கலர் இருக்கிற ஏரியா மட்டும் தான் பேக்ரவுண்ட் பிரஷ் மூலமா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயரை வந்து விசிபிள் பண்ணுங்க. செகண்ட் லேயரையும் விசிபிள் பண்ணுங்க. செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு டூல் பாக்ஸில் மூணாவது லேசர் டூல் இருக்கும். அந்த டூலை கிளிக் பண்ணி ரஃபா ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ எடிட் ஆப்ஷனுக்கு போய் கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இதில் கண்டென்ட் அவேர்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கலர் அடாப்டேஷனுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் போய் பிளர்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு காசியன் பிளர்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஓவர் கிளிக் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் போய் செலக்ட் பண்ணிட்டு அதை ட்ராக் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜில் பேஸ்ட் பண்ணுங்க. இந்த இமேஜில் ஹேரில் பழைய இமேஜோட கலர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக லேசர் டூல் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு ஆல்ட் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபெதர் ஆப்ஷன் வரும். அதில் ஃபெதர் 20 கொடுத்துக்கோங்க. Ctrl+ லெட்டர் யூ கிளிக் பண்ணீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஆப்ஷன் வரும். அதில் சேச்சுரேஷன் லெவலை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ Ctrl+B கிளிக் பண்ணீங்கன்னா கலர் பேலன்ஸ் ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் நியர்பையா இருக்கு. ஸோ அதனால நான் அந்த கலரை கொடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ கண்ட்ரோல் J கீ ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேம் ஃபில்டருக்கு போயிட்டு பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காசியன் பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்சும் பண்ணிக்கலாம் அண்ட் பேக்ரவுண்டை பிளரும் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் இது மாதிரி வேறு டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், முடிஞ்ச வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.